அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். ராஜாக்களின் முதலாம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 25. யெரொபெயாம் எப்பிராயீம் மலை தேசத்தில் சீகேமை கட்டி அதிலே வாசம் பண்ணி அங்கிருந்து போய் பெனுவேலை கட்டினான். 26. யெரொபெயாம் இப்போது ராஜ்யபாரம் தாவீது வம்சமாய் திரும்புகிறதாயிருக்கும். 27. இந்த ஜனங்கள் எருசலேமிலுள்ள கர்த்தருடைய ஆலயத்திலே பலிகளை செலுத்தப் போனால் இந்த ஜனங்களின் இருதயம் யூதாவின் ராஜாவாகிய ரெகொபெயாம் என்னும் தங்கள் ஆண்டவன் வசமாய் திரும்பி அவர்கள் என்னை கொன்று போட்டு யூதாவின் ராஜாவாகிய ரெகொபெயாமின் பாரிசமாய் போய்விடுவார்கள் என்று தன் மனதிலே சிந்தித்துக் கொண்டிருந்தான். 28. ஆகையால் ராஜாவானவன் யோசனை பண்ணி பொன்னினால் 2 கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி ஜனங்களை பார்த்து, நீங்கள் எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம். இஸ்ரவேலரே, இதோ இவைகள் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின உங்கள் தேவர்கள் என்று சொல்லி. 29. ஒன்றை பெத்தேலிலும் ஒன்றை தானிலும் ஸ்தாபித்தான். 30. இந்த காரியம் பாவமாயிற்று. ஜனங்கள் இந்த ஒரு கன்றுக்குட்டிக்காக தான் மட்டும் போவார்கள். 31. அவன் மேடையாகிய ஒரு கோவிலையும் கட்டி லேவியின் புத்திரராயிராத ஜனத்தில் ஈனமானவர்களை ஆசாரியராக்கினான். 32. யூதாவில் ஆசரிக்கப்படும் பண்டிகை கொப்பாக 8ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே யெரொபெயாம் ஒரு பண்டிகையையும் கொண்டாடி பலிபீடத்தின் மேல் பலியிட்டான். அப்படியே பெத்தேலிலே தான் உண்டாக்கின கன்றுக்குட்டிகளுக்கு பலியிட்டு தான் உண்டு பண்ணின மேடைகளின் ஆசாரியர்களை பெத்தேலிலே ஸ்தாபித்து. 33. தன் மனதிலே தானே நியமித்துக் கொண்ட 8ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே பெத்தேலில் தான் உண்டாக்கின பலிபீடத்தின் மேல் பலியிட்டு இஸ்ரவேல் புத்திரருக்கு பண்டிகையை ஏற்படுத்தி பலிபீடத்தின் மேல் பலியிட்டு தூபம் காட்டினான். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய புண்ணிய நாமத்தினாலே சத்தியவசன நிகழ்ச்சியை காண்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. திருவசனத்தை உயர்த்தி காண்பிக்கிற இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். நாங்கள் உங்களுக்காக பிரார்த்தனை செய்து வருகிறோம். சமஸ்த இஸ்ரவேலின் ராஜாவான சாலமோனை குறித்து நாம் சிந்தித்தோம். பிறகு சாலமோனின் மகனான ரெகொபெயாமை குறித்து நாம் சிந்தித்தோம். இன்றைக்கு நாம் யெரொபெயாம் என்கிற ஒரு மனிதனை குறித்து நாம் சிந்திக்கிறோம். யெரொபெயாம் என்கிற மனிதன் எப்படிப்பட்டவன்? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்திலே 26வது வாக்கியத்தை வாசிப்போமானால், அவன் எப்ராயிம் கோத்திரத்தான் என்று சொல்லப்படுகிறது. அந்த மனிதன் நேபாத்தின் குமாரன். அவனுடைய தாய் ஒரு விதவை என்று சொல்லப்படுகிறது. செருகால் என்கிறது அந்த தாயினுடைய பெயர். இவன் காரிய சித்தியுள்ள ஒரு மனிதன். கட்டடத்தை மேற்பார்வை பண்ணுகிற நல்ல சாலமோனின் உக்கிரானக்காரனாக இருந்தவன். அதே சமயத்திலே பராக்கிரமசாலி, தேவனால் அழைக்கப்பட்டவன். தேவன் அவனுக்கென்று நல்ல தீர்க்க தரிசனத்தை அகியா மூலமாய் கொடுத்திருந்தார். இந்த சாலமோனுடைய பிற்பாடு ரெகொபெயாம் ஆட்சி ஆண்டபோது மக்களின் சார்பாக, மக்களின் தலைவனாக இவன் ரெகொபெயாமை சந்தித்தான் என்பதை 1 ராஜாக்களின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3-4 நான் பார்க்க முடிகிறது. ஆகவே இந்த இஸ்ரவேல், சமஸ்த இஸ்ரவேலிலே 12 கோத்திரங்கள். இந்த 12 கோத்திரங்களிலே அகியா என்கிற தீர்க்கன் வழியாக சொன்ன ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், 10 கோத்திரங்களை நான் உனக்கு கொடுப்பேன் என்று யெரொபெயாமுக்கு கர்த்தர் கட்டளையிட்டிருந்தார். 10 கோத்திரங்களிலே ஒரு கோத்திரம் மாத்திரமே, 10 கோத்திரங்கள் யெரொபெயாமுக்கு, ரெகொபெயாம் என்கிற அந்த சாலமோனுடைய மகனுக்கு ஒரு கோத்திரமாய் அவர் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்திருந்தார். அருமையானுள்ளே, ஆகவே 12லே 10 யெரொபெயாமுக்கு, 2
ரெகபியாமுக்கு என்றால், சாலமோனுடைய மகனுக்கு என்றால், அந்த 2 கோத்திரம் எது என்றால் 1 ராஜாக்கள் 12 சொல்லப்படுகிறது, பென்னியமனும் யூதா வம்சத்தார் என்று சொல்லப்படுகிறது. அருமையான என் சகோதர சகோதரிகளே, இந்த யெரொபெயாமினுடைய பாவங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். பிரியமானவர்களே, இந்த மனிதன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், இவன் தானும் பாவம் செய்து தன்னுடைய ஜனங்களையும் பாவம் செய்வதற்கு வழிநடத்துகிற ஒரு ராஜாவாக அவன் காணப்பட்டான். இவனுடைய பாவமானது இவன் மரணத்துக்கு பிற்பாடும் எத்தனையோ காலங்கள் இந்த பாவத்தினுடைய விளைவுகளை அங்கே தேவ ஜனங்கள் சந்தித்தார்கள் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த யெரொபெயாம் என்கிற மனிதனுடைய அந்த வீழ்ச்சிகளை நான் சொல்ல விரும்புகிறேன். இவனுடைய பாவங்கள் மற்ற மக்களுடைய பாவங்களுக்கு வழிகாட்ட தொடங்கியதாக காணப்பட்டது. ஆகவே இந்த மனிதனை ஆண்டவர் கிருபையாய் சந்தித்தார், கிருபையாய் தேர்ந்தெடுத்தார். அவன் விரும்பாத, எதிர்பார்க்காத அந்த பொறுப்புகளை, கடமைகளை கொடுத்தார். அங்கே சாலமோன் ஆண்ட அந்த 12 கோத்திரங்களிலே 10 கோத்திரங்கள் இவனுக்கு கொடுக்கப்பட்டு ஒரு பெரிய பெரும்பான்மையான மக்களுக்கு இவன் ராஜாவாய் மாறினான். அப்படிப்பட்ட மனிதன் அநேக ஜனங்களுடைய பாவங்களுக்கு ஏதுவாய் மாறினான் என்று சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக இந்த மனிதனுடைய வாழ்க்கையினுடைய முதல் பாவம் என்ன? யெரொபெயாமினுடைய முதல் பாவம் என்ன? அதாவது பயம் ஏற்பட்டது. தன்னுடைய அதிகாரத்தையும் தன்னுடைய பொறுப்பையும் தன்னுடைய ஸ்தானத்தையும் இழந்து விடுவோமோ என்று பயப்பட ஆரம்பித்தான். 1 ராஜாக்கள் 12வது அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அங்கே யெரொபெயாம் எப்ராயிம் மலை தேசத்திலே சீகேமியை கட்டி அதிலே வாசம் பண்ணி அங்கிருந்து போய் பெனுவேலை கட்டினான். யெரொபெயாம் இப்போது ராஜபாரம் தாவீது வம்சமாய் திரும்புகிறதாக மாறிவிடும் என்று பயப்படுகிறார். ஏனென்றால் இந்த ரெகோபியாமின் அந்த ஆளுகிற இடத்தில்தான் எருசலேம் தேவாலயம் இருந்தது. ஆகவே தேவாலயத்தை பார்க்க மக்கள் ஒவ்வொரு கோத்திரத்தான் வருடத்துக்கு ஒரு முறை, மேக்சிமம் வருடத்துக்கு 3 முறை அவர்கள் ஆராதிக்க செல்வார்கள். அப்படி ஆராதிக்க செல்லும் பொழுது இவர்கள் ரெகோபியாம் மேலே அவர்கள் சாய்ந்து விடுவார்களோ என்று பயப்பட ஆரம்பித்தான். அந்த பயந்ததின் விளைவு என்ன? தன்னுடைய இருதயத்திலே அவன் யோசிக்க ஆரம்பித்தான். யோசித்து அவனுடைய வாழ்க்கையில சில காரியங்களை செய்தான். என்ன செய்தான் என்று சொன்னால், அந்த ஆராதனை இடத்தை மாற்ற பெத்தேலிலும் தானிலும் 2 கன்று குட்டிகளை, பொன்னினால் செய்த கன்று குட்டிகளை அவன் உருவாக்க ஆரம்பித்தான். ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் மேக்கிங் வொர்ஷிப் மச் மோர் கன்வீனியன்ட் என்று சொல்லலாம். அதாவது ஆராதனையை லெகுவாக்கினான், எளிமைப்படுத்தினான், தரத்தை குறைக்கிற நிலைக்கு அவன் மாற ஆரம்பித்தான். ஏனென்றால் ஜனங்கள் எருசலேமுக்கு சென்றால் ஒருவேளை மக்கள் எல்லாரும் தன்னை விட்டு ரெகோபெயாமை நோக்கி ஓடிவிடுவார்களோ என்று பயந்து அவன் ஆராதனையை எளிமையாக்கினான் அல்லது அதை குறைக்க ஆரம்பித்தான் என்று சொல்லலாம். இந்த மோட்டிவேஷனுக்கு காரணம் என்ன? பயந்தான். இந்த பயத்தினுடைய விளைவு என்ன? அவருடைய வாழ்க்கையிலே ஆராதிக்கிற இடத்தை அவன் மாற்ற ஆரம்பித்தான். அருமையானவர்களே, எருசலேமிலே தொழுது கொள்ளக்கூடிய அந்த இடத்தை அவன் பெத்தேலிலும் தானிலும் வைத்தான். காரணம் என்ன? பயந்தான். இந்த பயந்தான் அவருடைய வாழ்க்கையிலே இந்த தவறுகளை, இந்த பாவங்களை செய்ய தூண்டியது. இந்த பாவத்தை அவன் மாத்திரம் செய்யவில்லை, அவனை பின்பற்றுகிற மக்கள் அதை செய்தார்கள். தலைமுறை தலைமுறையாக மக்கள் இந்த தடுமாற்றங்களை தொடர அவர்கள் பிரயாசப்படுவதற்கு அது வழி நடத்தக்கூடிய சூழலில் மாறிற்று. அருமையானவர்களே, ஆகவே பயம், தன்னுடைய பொறுப்பு, தன்னுடைய பதவி, தன் ஸ்தானம், தன் அதிகாரங்களை இழந்து விடுவோம் என்கிற ஒரு பயத்தினால்தான் இந்த பாவத்தை செய்தார். பிரியமானவர்களே, பயங்கள் பலவிதங்கள். சிலர் வியாதியை குறித்து பயம், சிலர் மனிதர்களை குறித்து பயம், சிலர் அதிகாரங்களை குறித்து பயம், சிலர் தங்களோடு இருக்கிற மக்களை தக்க வைப்பதற்காக அவர்கள் செய்கிற முயற்சிகள், தடுமாற்றங்கள் அநேகங்கள் மாறிவிடுகின்றன. காரணம் என்ன? பயந்தான்.
உண்மை உள்ளவர்கள் தங்களோடு இருக்கிற மக்கள் தங்களை விட்டு போய்விடுவார்கள் என்பதற்காக தங்களுடைய தரத்தையே மாற்றி அமைக்கிறார்கள். இன்றைக்கி அநேக சபைகளிலே பார்க்கிறோம், அநேக ஊழியங்களிலே பார்க்கிறோம். ஒருவேளை மாற்று சபையிலே மக்கள் போய்விடுவார்களோ என்று அறிந்து பயந்து சில தந்திர யுக்திகளை பல செய்கிறதை நான் அறிந்து பார்த்து வேதனைப்பட்டிருக்கிறேன். ஆகவே தான் அருமையானவர்களே, இந்த யெரொபெயாம் செய்த முதல் காரியம் என்ன? பயத்தினாலே அவன் ஆராதனையை எளிமையாக்கி அதை தவறுதலான நிலைக்கு கொண்டு போனான். காரணம் என்ன? தன் ஸ்தானத்தையும் பதவியை இழந்து விடுவோம் என்கிற பயம்தான். இரண்டாவதாக இன்னொன்றை இந்த யெரொபெயாமுடைய பாவத்திலே சொல்ல விரும்புகிறேன். அவனுடைய வாழ்க்கையிலே தேவன் மேல் நம்பிக்கை வைக்கிறதிலே அவன் விழுந்து போனான். தேவன் மேலே அவன் நம்பிக்கை வைக்கவே இல்லை. அவன் சாதாரண சாலமோனுடைய வேலைக்காரன். அந்த வேலைக்காரனை ஆண்டவர் ராஜாவாக்கினார். 12 கோத்திரங்களிலே 10 கோத்திரங்களை கொடுத்தார். இந்த 10 கோத்திரங்களை இவனே சம்பாதித்தானா? இல்லை, ஆண்டவர் கொடுத்தார், கிருபையாக கொடுத்தார், தேவ தீர்மானத்திலே கொடுத்தார். ஆனால் கொடுத்த ஆண்டவர் மேலே தன்னுடைய நம்பிக்கை வைக்காதபடி அவன் தடுமாற ஆரம்பித்தான். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்தை பாருங்கள், 38 வாசிக்கிறேன். நான் உனக்கு கட்டளையிட்டதெல்லாம் நீ கேட்டு கை கொண்டு நீ என் வழிகளில் நடந்து என் தாசனாகிய தாவீது செய்தது போல என் கட்டளைகளையும் என் கற்பனைகளையும் கை கொள்ளும்படி என் பார்வைக்கு செம்மையானதை செய்கிறது உண்டானால் நான் உன்னோடு இருந்து நான் தாவீதுக்கு கட்டினது போல உனக்கு நிலையான வீட்டை கட்டி இஸ்ரவேலை உனக்கு தருவேன். ஆண்டவர் சொல்கிறார், 10 கோத்திரங்களை உனக்கு நான் தந்திருக்கிறேன். ஒருவேளை தாவீதை போல உனக்கு நிலையான இந்த ராஜ்யபாரம் வர வேண்டும் என்று சொன்னால் நீ கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். அப்படி கை கொண்டால் உனக்கு நிலையான வீட்டை தருவேன் என்று சொன்னார். ஆனால் இந்த யெரொபெயாம் என்கிற இந்த ராஜா என்ன செய்தான்? தேவனுடைய வழிகளில் நடக்கவில்லை. அவன் துணிந்து பல தடுமாற்றங்களை அவன் செய்ய ஆரம்பித்தான். பலவிதமான காரியங்களை அவன் செய்ய ஆரம்பித்தான். வசனத்தை பாருங்கள், 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது 30. இந்த காரியம் பாவமாயிற்று. காரணம் என்ன? தேவனுடைய வழிகளை அவன் உதாசனை பண்ணிவிட்டு தேவன் மேல் நம்பிக்கை வைக்காதபடி ஒருவேளை ஆராதிக்கிற இடத்தை மாற்றினால், ஆராதிக்கிற வழிமுறைகளை மாற்றினால் மக்கள் எல்லாரும் தன்னை விட்டு சிதற மாட்டார்கள் என்று தவறான நம்பிக்கையை வைத்து ஆண்டவரை விட்டு தூரம் போனான். அருமையானவர்களே, உங்களை என்னை உயர்த்தியது ஆண்டவர் தான். இன்றைக்கி நம்முடைய குடும்பங்களை கனம் பண்ணியது ஆண்டவர் தான். நம்முடைய பிள்ளைகளை படிக்க வைத்தவர் ஆண்டவர் தான். நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல குடும்ப வாழ்வை உருவாக்கி கொடுத்தவர் ஆண்டவர் தான். வெறுமையாக இருந்த நம்மை வீடு வாசலோடு நம்மை கனம் பண்ணியவர் ஆண்டவர் தான். ஒருவேளை நற்கீர்த்தி இல்லாத நம்முடைய வாழ்க்கையை தெரிந்து கொண்டு அவர் கீர்த்தி உள்ள மக்களாக இன்றைக்கு மாற்றி கனம் பண்ணி நம்மை பயன்படுத்தி வருகிறவர் அவர்தான். அப்படி பயன்படுத்தி ஆசீர்வதித்த அந்த ஆண்டவரை மறந்துவிட்டு பல மாம்சமான யுக்திகளை செய்து தேவ வசனத்தை உதறிவிட்டு தேவ வார்த்தைகளை முதுகுக்கு பின்பாக எரிந்து வாழ்வோமானால் என்ன நடைபெறும் என்றால் நிலையான வீடு இருக்காது. நம்முடைய வாழ்வு ஆசீர்வாதமானது ஒருவேளை தற்காலிகமாய் மாறி அது பறந்து போவதற்கும் அழிந்து போவதற்கும் மறைந்து போவதற்கும் மாயமாய் கடந்து போவதற்கும் வாய்ப்பாக முடியும். ஆகவே யெரொபெயாமினுடைய பாவம் என்ன? முதல் பாவம் பயந்தான். பயந்ததினாலே ஆராதனை இடத்தை மாற்றினான். இரண்டாவதாக தேவனை விசுவாசிக்க, தேவன் மேல் நம்பிக்கை வைக்க மறந்து போனான். இந்த செய்தியை கேட்டு கண்டு கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளை, உங்களுடைய நம்பிக்கை யார் மேல் இருக்கிறது? ஆண்டவர் மேலா, அல்லது கர்த்தர் மேலா, அல்லது பொருட்களின் மேலா, அல்லது வஸ்துக்களின் மேலா, அல்லது ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தையின் மேலா, ஆவியானுடைய பலத்தின் மேலா நாம் சிந்திக்க நாம் அழைக்கப்படுகிறோம். ஆகவே 2 காரியங்களை நான் சொன்னேன். முதலாவது, பயத்தினாலே தவறான ஆராதனை இடங்களுக்கு மக்களை வழிநடத்தினான். இரண்டாவதாக, அவனுடைய வாழ்க்கையில தேவன் மேல் நம்பிக்கை வைக்காதபடி தவறான நம்பிக்கையிலே வாழ ஆரம்பித்தான். அழைத்த ஆண்டவரை, உயர்த்தின ஆண்டவரை மறந்து போனான். மூன்றாவதாக, இந்த யெரொபெயாமினுடைய இன்னொரு பாவம் என்ன?
1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அங்கு திருமறை வசனம் அழகாக சொல்கிறது. அங்கே 12ஆம் அதிகாரத்தை பாருங்கள், 29 ஒன்றை பெத்தேலிலும் ஒன்றை தானிலும் ஸ்தாபித்தார். ஆகவே ஆராதிக்கிற இடம் எருசலேம் தான். அந்த எருசலேமின் ஆலயத்தை விட்டுவிட்டு அந்த ஆராதிக்கிற இடத்தை அவன் தவிர்க்கும்படியாக அவன் பெத்தேலிலும் தானிலும் செய்தான். மோசேயின் காலத்திலே ஒரு பொன் கன்றுக்குட்டியினால் ஏற்பட்ட விளைவுகளை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் இவன் ஒரு கன்றுக்குட்டி அல்ல, 2 பொற்கன்றுக்குட்டியை செய்து அவன் என்ன செய்கிறான், ஒன்றை பெத்தேலில் வைத்தான், இன்னொன்று தானிலே வைத்தான். அதனுடைய பொருள் என்ன? ஆராதிக்கிற இடத்தை அவன் மாற்றினான், ஆராதிக்கிற ஸ்தானத்தை மாற்றினான். கர்த்தர் குறித்த இடத்தை விட்டுவிட்டு அவன் சுயமாய் மாற்றினான். 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரத்தை பாருங்கள். இதை தன் மனதிலே சிந்தித்து கொண்டிருந்தான். 1 ராஜாக்கள் 12:27 தானே அவன் யோசித்தான், தானே அவன் சிந்தித்தான். அவை ஆராதனை இடத்தை மாற்றுகிறதிலே அவனுக்கு ஆண்டவருடைய வெளிப்பாடு அல்ல, ஆண்டவருடைய வழிநடத்தல் அல்ல, தானே சிந்தித்தான். பொற்கன்றுக்குட்டிகளை ஒன்றல்ல 2 செய்தான். ஒன்றை தானிலே வைத்தான், ஒன்றை அங்கே பெத்தேல் வைத்தான். பெத்தேலும் தானும் அந்த இஸ்ரவேலுடைய ஆன்மீகத்திலே இணைந்த இடங்களாகும். ஆகவே பெத்தேலிலும் தானிலும் வைத்ததினாலே இதனுடைய விளைவு என்ன தெரியுமா? மக்கள் வடக்கே இருந்து மற்ற இடத்திலிருந்து எருசலேமுக்கு அலைந்து வருகிற நீண்ட பயணத்தை அவனுடைய வாழ்க்கையில தவிர்க்க அவர்களுக்கு வாய்ப்பை கொடுத்தார். ஆகவே முதலாவதாக அவனுடைய வாழ்க்கையில செய்தது என்ன? பயந்தான். ஏன்? தன் ஸ்தானம் போய்விடும் என்று தேவன் மேல் நம்பிக்கை வைப்பதிலே தளர்ந்து போனான். 3வது என்ன தெரியுமா? தன்னுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ஆலோசனை விட்டுவிட்டு தன்னுடைய இருதய யோசனைப்படி செய்தான். முதலாவது ஆராதிக்கிற இடங்களை மாற்றினான். 2வதாக ஆராதிக்கிற பொருள் ஆப்ஜெக்ட் மாற்றினான். ஆராதிக்கப்படுகிறவர் யார்? கர்த்தர் தான். ஆராதிக்கப்படுகிறவர் யார்? திரியேக தேவன் தான். நாம் யாரை ஆராதிக்க வேண்டும்? நம்முடைய ஆண்டவராக இயேசுவை ஆராதிக்க வேண்டும். இவன் யாரை ஆராதிக்க வேண்டும்? கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு அவன் பொற்கன்று குட்டிகளை வைத்து இவைகள்தான் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின உங்கள் தேவர்கள் என்று சொல்கிறான். அப்படியானால் அங்கே எகிப்திலிருந்து விடுவித்தது இந்த பொற்கன்றுக்குட்டிகள் என்று சொல்கிறார். வனாந்தரத்திலே உங்களுக்கு வழிநடத்தல் கொடுத்தது இந்த கன்றுக்குட்டிகள் என்று சொல்கிறார். கானானுக்குள்ளே உங்களை சுதந்திரிக்க வைத்தது இந்த கன்றுக்குட்டிகள் என்று போதிக்க ஆரம்பிக்கிறான். அப்படியானால் முதலாவது இடங்களை, ஆராதிக்கிற இடங்களை மாற்றினான். ஆராதிக்கிற நபரை மாற்றி அது பொன் கன்றுக்குட்டிகளுக்குள்ளே கொண்டு வந்தான். 3வதாக ஆராதிக்கிற ஆசாரிய ஊழியர்களை மாற்றினான். 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரத்தை பாருங்கள், 31 அவன் மேடையாகிய ஒரு கோவிலை கட்டி லேவியரின் புத்திரராய் இராத ஜனத்தில் ஈனமானவர்களை ஆசாரியராக்கினான். லேவி கோத்திரத்தார் தான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். 12 கோத்திரத்திலே 12 கோத்திரத்திலிருந்து தேவனுக்கென்று ஊழியம் செய்ய பழைய ஏற்பாட்டிலே வாய்ப்பில்லை. ஒரே ஒரு கோத்திரம் தான் ஊழியம் செய்ய வேண்டும். இவன் 12 கோத்திரங்களிலிருந்தும் அவன் என்ன செய்கிறான் என்றால் அவன் ஆசாரியர்களை உருவாக்கினான். ஆசாரியர்களுடைய தரம் எப்படி இருக்க வேண்டும்? பக்திமானாக இருந்தார்களா? பரிசுத்தவான்களாக இருந்தார்களா? தேவனுக்கு நடுங்கர்களாக இருந்தார்களா? இல்லவே இல்லை. 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரத்தில் 31 சொல்கிறது, அவன் மேடையாகிய ஒரு கோவிலை கட்டி லேவியரின் புத்திரராகிய ஜனத்தில் ஈனமானவர்களை, ஈனமானவர்கள் என்றால் என்ன? தகுதியில்லாதவர்களை அவன் ஆசாரியராக்கினான். அருமையானவர்களே, வேதவசனம் மிக அழகாய் சொல்கிறது. எபேசு நிருபத்திலே வாசிக்கிறோம், ஆண்டவரே தீர்க்கர்களாக போதகராக ஏற்படுத்தினார் என்று அங்கு நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆனால் இங்கே பாருங்கள், ஈனமானவர்களை இவனே உருவாக்கினான். அப்படியானால் ஆராதிக்கிற இடத்தை மாற்றினான், ஆராதிக்கிற நபரை மாற்றினான், ஆராதிக்கிற அல்ல ஊழியம் செய்கிற ஊழியர்களை மாற்றினான். ஆண்டவரால் அழைக்கப்பட்ட ஊழியர்கள் உண்டு, மனிதரால் உருவாக்கப்படுகிற ஊழியர்கள் உண்டு. இன்றைய ஊழியர்கள் தரம் உள்ளவர்களா, தரம் இல்லாதவர்களா, ஒருவேளை தரத்துக்குரியவர்களா, ஈனமானவர்களா என்று நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். அடுத்ததாக ஆசரிக்கப்படுகிற அந்த பண்டிகையின் காலத்தை மாற்றினான். பாருங்கள்,
1 ராஜாக்கள் 12:32 யூதாவில் ஆசரிக்கப்படும் பண்டிகைக்கு ஒப்பாக 8ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே யெரொபெயாம் ஒரு பண்டிகையை கொண்டாடி பலிபீடத்தின் மேல் பலியிட்டான் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே தான் பண்டிகையின் காலத்தை அவன் மாற்ற ஆரம்பித்தான். பண்டிகையின் காலத்தை மாற்ற 7வது மாதத்திலே கொண்டாடப்படுகிற பண்டிகையை 8வது மாதம் 15ஆம் தேதிக்கு அவன் மாற்றினான். அப்படியானால் அதனுடைய பொருள் என்ன தெரியுமா? ஆராதிக்கிற இடங்களை மாற்றினான், ஆராதிப்பவரை மாற்றினான், ஆராதிக்கிற அந்த ஆசாரியத்த ஊழியர்களை மாற்றினான். 4வதாக ஆராதிக்கிற காலத்தை மாற்றி. இவை எல்லாத்துக்கும் காரணம் என்ன? தேவ வசனத்துக்கு விரோதமாய், தேவ வார்த்தைக்கு விரோதமாய் அவன் எல்லாவற்றுக்கும் விரோதமாக அவன் மாற்றி தன் மனதின் சிந்தனையின்படி செய்தான் என்று திருமறை சொல்கிறது. அப்படியானால் யெரொபெயாமினுடைய பாவங்கள் என்ன? பயத்தினால் தன்னுடைய ஸ்தானத்தையும் அதிகாரத்தை இழந்து போவோம் என்று அவன் ஆராதனையை லெகுவாக்கினான். 2வதாக கர்த்தர் மேல் நம்பிக்கை வையாதபடி ஆண்டவர் மேல் நம்பிக்கையை விட்டுவிட்டு சுயத்து மேல் நம்பிக்கை வைத்தான். 3வதாக ஆண்டவருடைய வார்த்தைகளின்படி தேவ ஒழுங்கின்படி வாழாதபடி தன் மனதுக்கு ஏற்றபடி காலத்தை மாற்றினான், இடத்தை மாற்றினான், ஊழியர்களை மாற்றினான், ஆராதிக்கிற இடங்களை மாற்றினான், ஆராதிப்பவரை மாற்றினான். அதனுடைய விளைவு என்ன? யெரொபெயாமினுடைய பாவங்கள் தலைமுறை தலைமுறையாக மாறியது. இன்றைக்கும் யெரொபெயாமினுடைய பாவங்கள் நம்மிடத்தில் இருக்கிறது அல்லவா? ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே பயமா? தேவன் மேல் நம்பிக்கை இழந்தவர்களாக இருக்கிறோமா? தேவ வார்த்தையை விட்டுவிட்டு மனம் போன போக்கிலே எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கிறவர்களாக இருக்கிறோமா? இப்படிப்பட்ட நிலையில் இருந்தால் மனம் திரும்புவோம், கர்த்தரிடத்திலே நம்பிக்கையை பலப்படுத்த ஒப்புவிப்போம். யெரொபெயாமின் பாவங்களிலிருந்து தேவன் நம்மை காப்பாற்றுவாராக. பிரார்த்தனை செய்வோமா? ஜீவனுள்ள பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடும். யெரொபெயாமினுடைய பாவங்கள் எங்களுக்குள்ளே வராதபடி எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். எங்கள் மனதின் யோசனைப்படி வாழாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். திருமறையின் ஒழுங்கை மாத்திரம் கைக்கொள்ள எங்களுக்கு பலந்தார். பயத்தினாலும் அவன் நம்பிக்கையினாலும் சுயத்தினாலும் யெரொபெயாம் வாழ்ந்தது போல நாங்கள் வாழாதபடி கர்த்தருக்கு பயந்து கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தருடைய வசனத்துக்கு தக்கதாக வாழ்க்கையை அமைத்து, ஊழியத்தை அமைத்து, ஊழிய ஒழுங்குகளை அமைத்து, ஊழியர்களுடைய தரத்தை அமைத்து வாழ்வதற்கு உதவி செய்யும். யெரொபெயாமின் பாவங்களிலிருந்து எங்களை விலக்கிக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த புத்தகம் பற்றிய விபரங்களுக்கு சத்திய வசனம் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளவும்.